வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் துணை. அனைவருக்குமே இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இனிமையான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான உழவர் திருநாளாம் தைத்திருநாள் வாழ்த்துக்களை மகாலட்சுமி ஜோதிடர் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இதுவரை எனது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிற எல்லா நண்பர் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றியும் பாராட்டுதலோடு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை பெருக்கி வருமாறு பணியோடு கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட பதிவானது, அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதல் என்ற அடிப்படையில தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற மூதாதையருடைய தெய்வ வாக்கான பொன்மொழி வாக்குக்கு ஏற்ப கடந்த காலங்களில் நாம் கஷ்டப்பட்டது போதும், நாம் எல்லாத்தையும் சந்திச்சு விட்டோம். இனிமேல் வரக்கூடிய காலம் ஒரு பொன்னான பொக்கிசமான வாக்கியங்களை தரும் காலமாக அமைய வேண்டும் என்று அவரவர்கள் இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், உச்சம் பெற்ற கோயில் ஆலயங்கள்லாம் சென்று வழிபட தயாராக இருக்கிறீர்கள். உங்களுடைய அனைவருக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி உறுதியாக இந்த யோகங்கள் இருந்தால் அதை இறைவன் குடித்தே தீர்வார். அதை யாராலும் தடுக்க முடியாது. சரி, இப்போது இந்த 12 ராசி அமைப்பு, லக்கண அமைப்பை அமைத்துக் கொடுத்த தேவாம்சம் குறித்த இந்த தெய்வகல சாஸ்திரத்தை உருவாக்கி தந்த யானிகள், சித்தர்கள் 12 ராசி லக்கணங்களுக்கு ஒரு ஜாதகனுடைய லக்கணத்துல 1ஆம் இடத்திற்கு உரிய இடத்திலிருந்து 5, 9 என்ற 2 இடங்களுடைய வலிமையை பொறுத்து அவருக்கு அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் சிறப்பான ஒரு நல்ல செல்வாக்கு புகழை தரும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது ஜாதகருக்குரிய 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது மகாலட்சுமி ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். இந்த 2 வழியாக அந்த தசாநாதர்கள் தசை நடத்தும் போது ஜாதகனுடைய ஒரு சராசரி வயது, அவருடைய உழைக்கும் திறன் உள்ள 30 வயதுக்கு இருக்கும்போது இந்த 5, 9 தசாநாதர்கள் தசை நடத்தும் போது ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, அல்லது இருவரும் பரிவர்த்தனை பெற்றோ, சேர்க்கை பெற்றோ தசை நடக்கும்போது உறுதியாக புதையல் யோகத்துக்கு நிகராக, அந்த காலத்துல புதையல் கிடைப்பது அரிது, அப்படியே புதையல் யோகத்துக்கு நிகராக அதிக செல்வமுள்ள உள்ள சகலவித பாக்கியம் பெற அளவில் சமுதாயத்தில், வட்டத்தில், மாவட்டத்தில், நாட்டளவில் நீங்க பெயர் புகழும் அளவிற்கு இந்த யோக அமைப்பை தரும். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதக வாயிலாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் 100% கிடைக்குமா, அதுக்கு தடுதலாக எந்த அமைப்பு இருக்குது என்பதையும் பார்க்க வேண்டும். ஒரு யோகத்தை தடுப்பதற்கு 100% கிடைக்க விடாமல் தடுப்பதற்கு இந்த பாவகத்துல 6, 8, 12 பாவகத்தையும் அமைத்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 12 பாவங்கள் லக்கண பாவத்துக்கு 8ஆம் பாவம் என்றால் 8ஆம் பாவத்துக்கு லக்கண பாவம் 8ஆம் பாவம் ஆக ஒரு பாவம் 12 செயல்களையும் செய்யும். அந்த அடிப்படையில் 6, 8, 12 அதிபதிகள் தொடர் வரும்போது இந்த 9, 5 குறைவுகள் எவ்வளவுதான் ஆட்சி உச்சம் பெற்று உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் போது இவருடைய தடுதல் என்பது அந்த சக்தியை குறைத்துவிடும். இதை நாமெல்லாம் புரியுமாறி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் வாழ்கின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற அமைப்புல ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சு திடீரென்ற ஒரு உயர்ந்த நிலையை போய்கொண்டிருக்கும் போது சில பேர் அதை பொறாமை எண்ணத்தோடு தாங்கிக் கொள்ளாதவர்கள் இவர் எப்படி திடீரென்ற ஒரு அதிர்ஷ்டம் பெற்று உயர்ந்திருக்கிறார் என்ற நினைவோடு நமக்கு பல இடைஞ்சல் தொந்தரவுகளை கொடுப்பார்கள். அதற்கு மேலாக இன்னும் கூடுதலாக சொல்லப்போனா சிறைவாசம் செல்ற அளவுக்கு ஒரு புதையளவு கிடைத்து விட்டது வச்சுக்கிடுவோமே, அந்த யோகத்தை நம்ம கிடைக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாத நிலைமையில அந்த செய்தி வேறொரு மூலமாக அவருக்கு சென்றடைந்து நம்மதை எதிர்க்கக்கூடிய பகைவர்களுக்கு சென்றடைந்து உறுதியாக சாதகரை ஜெயில் சிறைவாசம் போகிற அளவுக்கு சேதப்படுத்தி விடுவார். அதன் வாயிலாக இந்த புதையல் யோகத்தை தரக்கூடியவர்கள் தான் 6, 8, 12 என்ற அமைப்பை நாம் ஜாதக ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த 9, 5 கூடியவர் நல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கு புதையல் யோகமா? அது இல்லாமல 6, 8, 12 கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் மாறி ஆட்சி பெற்று 6 கூடியவர் 8, 8 கூடியவர் 12 இருக்கும்போது விபரீத ராஜயோகம் என்ற அமைப்பு இருக்கிறது. அது அந்த தீயஸ்தானங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம். இந்த யோகம் என்பது சுபர்கள் யோக நிலையில, அதனால இந்த ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த அமைப்பை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதற்கு மேலாக 5, 9 வலுக்கல, 6, 8, 12 அந்த அமைப்பு நமக்கு இல்ல. காலப்புருஷ அமைப்பின்படி லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியும் பாருங்க. 10ஆம் இடம் என்பது மகர ராசி வரக்கூடிய தொழில் ஸ்தானம், 4ஆம் இடம் கடகராசி சுகஸ்தானம், வீடு, சொத்து, மனைவி, மக்கள், வண்டி, வாகனம் குறிக்கூடியது. இந்த 10ஆம் இடத்துலதான் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய மங்களக்காரகன் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இங்கே தனம் புத்திரக்காரகன், இந்த உலகத்திலேயே மில்லியனர் டாப்பஸ்ட் செல்வந்தர் என்ற நிலை கூடிய கிரகம் குரு, அவருக்கு உச்சமாகிறார். அதனால ஒரு ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் சேரும் போது நேருக்கு நேரம் பார்த்துக் கொள்ளும் போது குருமங்கள யோகம் என்ற
ஒரு அமைப்பு இருக்கிறது. ஜமீன்தார் நிலக்கலார் என்ற ஒரு நிலையை தரும். அது குரு அணியா சுக்கர அணியா என்று தனித்தனியாக பார்த்து அதனுடைய அளவை படிநிலையை தெரிந்து கொள்ளலாம். இந்த அமைப்பின் வாயிலாக காலபுருஷ அமைப்பின்படி 10ஆம் இடத்துல பூமிக்காரகன் செவ்வாய் உச்சம் பெறுவதால் புதையல் என்பது பூமிக்கு அடியில் இருக்கிறது. பூமானவி நமக்கு கொடுக்கிற அதிர்ஷ்டம் மாதிரி பூமியை தோண்டும் போது ஏற்படுகின்ற அந்த நிலராசியில் வரக்கூடிய யோகத்திற்கு செவ்வாய் அதிகாரம் இருப்பதனால இதை புதையல் யோகம், அதை குரு பார்ப்பதனால. சோ இந்த அமைப்பு இருக்கும்போது உங்க ஜாதகத்துல இது இல்லாத போது இந்த அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும். அதே நேரத்துல இந்த 10ஆம் இடம் 4ஆம் இடத்துல சுபர்கள் குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கணும். சூரியன் சனி ராகு இது போன்று இருந்தா இரண்டு பேருக்கும் பிடிக்காது. காரணம் 10ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக இருவரும் மாறி மாறி பார்த்துக் கொள்வார்கள். ஆகாத கிரகங்கள் இந்த 10 நாள் இருக்குது, ஆட்சி உச்சம் பெற்றது, எனக்கு புதையல் யோகம் இல்லை என்று சொன்னால் அது ஜாதக ரீதியாக அவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்காது என்ற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல முறையில் ஆய்வு செய்யணும். இந்த புத்தாண்டு தினத்துல நீங்கள் நல்ல முறையில் ஆய்வு செய்து உங்களுடைய பிரார்த்தனை தியானம் இன்னும் எப்படிலாம் நீங்க வழிபட நினைக்கலாம் அந்த வழியெல்லாம் நீங்க சிறப்பாக வழிபட்டு ஆலய வழிபாடு செய்து இந்த புதையல் யோகம் போன்ற அமைப்பு உங்களுக்கு கிடைக்க எல்லா வல்ல இறைவன் உறுதியாக இந்த புத்தாண்டு முதல் தை பிறந்தால் வழிபிறக்கின்ற அமைப்பில் உங்களுக்கு தருவார் என்பதில் 100% நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா வெற்றியாக அமையும். நன்றி.